வணக்கம். இது அபிஸ் சேனல். இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2% ஒரு 460 பாயிண்ட் வரைக்கும் இறங்கிடுச்சு. அதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா HDFC. அது நல்லாவே தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 8% வந்து HDFC இறங்கியிருக்கு. இதற்கான காரணம் என்ன? உண்மையாகவே HDFCயில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா HDFCயினுடைய காலாண்டு முடிவுகள் வந்து நேற்றுக்கு வந்திருக்கு. சொல்லப்போனால் ப்ளூம்பர்க் அவங்களாம் எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு கொஞ்சம் கூட தான் அவங்களுடைய ரிசல்ட் வந்திருக்கு. இருந்தாலும் அதனுடைய அந்த விலையானது இறங்கிடுச்சு. காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். HDFC பேங்க்கும் வந்துட்டு மெர்ஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது ஜூலையிலே நடந்தாச்சு. இருந்தாலும் நமக்கு வந்து இன்னும் மக்கள்கிட்ட ஒரு பயம் இருக்குது. இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ? HDFC அப்படிங்கிறது வந்து முழுக்க ஹவுசிங் லோன் மட்டும் கொடுக்குற நிறுவனம். HDFC அப்படிங்கிறது கமர்ஷியல் லோன்ஸு, HDFC பேங்க்குங்கிறது கமர்ஷியல் லோன்ஸு, ரீட்டைல் லோன்ஸ் எல்லாமே தரக்கூடிய நிறுவனம். இப்போ இவங்க 2 பேரும் இணையும் போது நிறுவனத்துடைய பேங்கினுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ? இந்த பயங்கள் இருந்திருக்கும். அதை தாண்டி நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு அதில் பயந்து போய் ஏகப்பட்ட பேர், ஈவன் பிக் பிளேயர்ஸ் கூட இன்றைக்கி விற்றுருக்கலாம். பிக் பிளேயர்ஸ் விற்கிறதுக்கான காரணம் அவங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்லேருந்து வெளியே வந்துட்டு கொஞ்சத்தை வந்து லிக்விடேட் பண்ணிவிட்டு திரும்ப கூட உள்ளே வரலாம், சொல்ல முடியல. ரீட்டைல் பிளேயர்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப பயம் வந்து விற்றுருக்கலாம். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் வந்துட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து செலவு பண்ணுது, இந்த டிஃப்ரென்ஸு. இப்போ இந்த டிஃப்ரென்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் லோனோ இல்லாட்டி வந்து ஹவுசிங் லோனு, ஒரு ஆவரேஜ் இல்லாட்டி ஆட்டோ லோன், ஏதோ ஒரு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆவரேஜாக அந்த நிறுவனம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8%லேருந்து 9% வந்து அது வந்து கிடைக்குது அதுக்கு அப்படின்னு வச்சுங்களேன். அதே போல் நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்லையோ இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜாக 5% வரைக்கும் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா 9 - 5 பார்த்தீங்கன்னா 4% வந்து அந்த நிறுவனத்தினுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். பேங்க் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மெயின். அதை தாண்டி நீங்கள் கொடுத்த பணத்தை வந்துட்டு வேறு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் போடுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக்கில் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் நடக்கும். அதுவும் வந்து ஒரு வருமானம். ஸோ இந்த வகைகளில் பார்க்கும்போது மெயினாக நெட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கம்பெனியுடைய முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இது வந்து HDFCக்கு 4%க்கு மேலே வருஷ கணக்காக இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் இறங்கி 3.4 நினைக்கிறேன், எக்ஸாக்டான ஃபிகர் தெரியல. ஸோ 3 அந்த ரேஞ்சில் போகவும் கொஞ்சம் இறங்கினோடனையும் ஒரு பேனிக் வந்துருச்சு. பட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடந்த பல மாதங்களாகவே ஈவன் 2020 பார்த்தீங்கன்னா RBI வந்துட்டு இன்ஃப்ளேஷனுக்காக அவங்களுடைய ரெப்போ ரேட் அதை கூட்டிக்கிட்டே போகிறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு லீஸ்ட்டு அந்த கிடைக்கக்கூடிய கடன், அதாவது பெறக்கூடிய ஒரு அமௌண்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அது கம்மியான விலையில் நமக்கு வந்துட்டு கடன் வாங்க முடியுங்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த இன்ஃப்ளேஷனுக்கு அவங்க கூட்டிகிட்டே போனதுனால என்ன ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ வந்துட்டு நார்மலாக கவர்மெண்ட் பாண்ட்ஸு ஈவன் T-பில்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% வரைக்கும் தர்றதுனால HDFC மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்துட்டு அவங்களுடைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கு இல்லாட்டி நார்மல் சேவிங்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டை கூட கொடுக்க வேண்டிய தேவை வருது. இப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் கொஞ்சம் சுருங்குது. இது வந்து HDFCக்கான பிரச்சனை மட்டும் இல்லை, அனைத்து வங்கிகளுக்குமான பிரச்சனை. தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் பேங்க் மாதிரி வங்கி இறங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாங்கலாமான்னு நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஏன்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் HDFC மாதிரி நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க, என்ன ஆகும் நிறுவனம் அப்படின்னு. HDFC வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பாக கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதாவது கொடுக்கக்கூடிய கடனில் பெரும்பான்மை திரும்ப வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் PNBயினுடைய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தப்போ கூட எஸ் பேங்க் இவங்களுக்கு இவ்வளோ கடன் கொடுத்துருக்காங்க. பெரிய நிறுவனங்கள்லாம் திவாலாகும்போது கூட HDFC வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்த லோன் புக்கு பார்த்தீங்களா, அந்த கொடுத்த லோன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப பாதுகாப்பான ஒரு லோன்ஸாக தான் அவங்க பெரும்பாலும் கொடுத்துருப்பாங்க. HDFCயுமே பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு லோன் கொடுக்கும்போது அட்லீஸ்ட் சீசிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கும். எல்லா நிறுவனங்களையுமே வந்துட்டு அந்த நான் பர்ஃபார்மிங் அசட்னு சொல்லக்கூடிய பிரச்சனையாகக்கூடிய சொத்துக்கள் இருக்கும் அப்படின்னாலும் இந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க வந்து ரொம்ப பாதுகாப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோவாக இருக்கட்டும், இந்த கேபிட்டல் அடக்வசி ரேஷியோவாக இருக்கட்டும், அதை தாண்டி அவங்க பேசல் 3 நார்ம்ஸில் உள்ள எல்லாமே வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லை. அதே நேரத்தில் நெட் பர்ஃபார்மிங் அசட்ஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸும் பார்த்தீங்கன்னா அதனுடைய பங்கும் அதனுடைய அளவுமே வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ எதுவுமே ரொம்ப அலார்மிங்கான ஒரு சிச்சுவேஷனாக தெரியவில்லை. அதனால தான் இது ஏன் இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேனிக்கில் தான் இறங்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய நிலைமையாக இருக்குது. மற்றபடி HDFC பேங்க்கில் இப்போதைக்கு பெருசாக எந்த விதமான பிரச்சனையும் பார்க்கக்கூடிய இதாக தெரியல. ஏன்னா எஸ் பேங்க்லாம் அப்பட்டமாக தெரிஞ்சுது ஏதோ உள்ளே நடக்குது இறங்குது அப்படின்னு சொல்லி. பட் HDFC பேங்க்கில் அந்தளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை எதுவும் இருக்கிற மாதிரி தெரியவில்லை. ஆனால் இது வந்து எங்களுடைய ஒரு ஆராய்ச்சி, எங்களுடைய கருத்து மட்டும்தான். இதை நம்பி நீங்கள் தயவு செஞ்சு எந்த பங்கையும் வாங்காதீங்க. உங்களுடைய ஆராய்ச்சி செஞ்சுட்டு நீங்கள் முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.